ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் என புத்தாண்டு கொண்டாட்டங்கள் களை கட்டி கொண்டிருக்கக்கூடிய நிலையில் சென்னை பெசன்ட் நகர் பகுதியில் இருந்து எமது செய்தியாளர் லோகநாதன் இணைப்பில் இணைகிறார். லோகநாதன், வணக்கம். தற்போது பெசன்ட் நகர் பகுதியை பொறுத்தவரையும் மக்கள் கூட்டம் எப்படி இருக்கிறது? அங்க புத்தாண்டு கொண்டாட்டங்கள் எப்படி கொண்டாடப்படுகிறது? உங்களுடைய தகவல். எலியட்ஸ் கடற்கரை என்று சொல்லக்கூடிய இந்த பெசன்ட் நகர் கடற்கரையில் புத்தாண்டு கொண்டாட்டமானது துவங்கி இருக்கிறது. பலரும் ஒலிபெருக்கியின் மூலம், அதாவது அந்த பிபி வாங்கி ஊதி சத்தத்தை எழுப்பி தங்களது புத்தாண்டை கொண்டாடி வருகின்றனர். இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா ஒரு 10,000க்கும் மேற்பட்டோர் இந்த பெசன்ட் நகர் எலியட்ஸ் கடற்கரையில் குவிந்திருக்கின்றனர். ஒவ்வொருவரும் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தும் விதமாக புத்தாண்டை கொண்டாட தயாராக இருக்கிறார்கள். அதே போல பாதுகாப்பு என்று பார்க்கும் பொழுது பல்லாயிரக்கணக்கான போலீசார் கிட்டத்தட்ட 19,000க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் சென்னை முழுவதும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வரக்கூடிய சூழலில் இங்கே 1000க்கும் மேற்பட்ட போலீசார் இந்த பெசன்ட் நகர் அதை ஒட்டிய பகுதிகளில் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட்டு வராங்க. குறிப்பாக இந்த பகுதிகளில் ட்ரோன் சாகசங்கள் நடைபெற இருக்கிறது. அதே போல இந்த மகிழ்ச்சியை பொதுமக்கள் எப்படி கொண்டாட இருக்கிறார்கள் என்பதை களத்திலிருந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது வரைக்கும் வந்தது இல்லை. எங்க குழந்தைங்க பார்க்கலாம்னு ஆசைப்பட்டாங்க. அதனால எல்லாம் கூட்டிட்டு வந்திருக்கோம். இங்க வந்த பிறகு இவ்வளவு கூட்டம் இருக்குதுன்னு சொல்லி இப்பதான் முதல் முறையா பாக்குறோம். சந்தோஷமா இருக்கு. நீங்க எப்படி பாக்குறீங்க? நாங்க ரொம்ப பிரம்மாண்டமா பாக்குறோம். இவங்க எங்களோட தீபொறி பாய்ஸ் மைக்கிங்க, எங்களோட தீபொறி பாய்ஸ். அருமையா இருந்துங்க. 2024 ஒரு பெஸ்டான ஏரியா எனக்கு அமைஞ்சது. 2025 மென்மேலும் அமைய எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். ஹாப்பி நியூ இயர். அதே மாதிரி நீங்க சொன்ன லாஸ்ட் இயர் எப்படி இருந்தது பாத்தீங்க? நீங்க சொல்லுங்க, லாஸ்ட் இயர் எப்படி? லாஸ்ட் இயரோட இந்த ரொம்ப க்ரௌடா தான் இருக்கு சார். க்ரௌடா இருக்கு. எப்படில செலிப்ரேட் பண்றாங்க? எல்லாம் நல்லா அந்த பிபி வழக்கம் போல எப்பவுமே பண்ற போல இந்த வாட்டி பாத்தீங்கன்னா நிறைய பேர் எல்லாருமே இங்க தான் இருக்காங்க. 2024ஆம் ஆண்டு இந்த இடத்துல பல்லாயிரக்கணக்கான குவிந்திருந்தனர். அதே போல இந்த நியூ இயர் கொண்டாட இருக்கக்கூடிய இந்த சூழல்ல கிட்டத்தட்ட 10,000க்கும் மேற்பட்ட இளைஞர்களும் அது பொதுமக்களும் இங்கே குவிந்து நியூ இயரை கொண்டாட தயாராக இருக்கிறார்கள். இவர்களுக்கான பாதுகாப்பு ஏற்பாடு சிறப்பாக செய்யப்பட்டிருக்கிறது. அனைவருக்கும் பாதுகாப்பு என்ற இந்த அடிப்படையில் தான் இந்த நியூ இயர் கிட்டத்தட்ட 18,000க்கும் மேற்பட்ட காவல்துறையினரால் ஒருங்கிணைக்கப்பட்டு பாதுகாப்பு கொடுக்கப்பட்டு தற்பொழுது கொண்டாடி வரக்கூடிய இந்த சூழலை நாம் பார்த்து வருகிறோம். தகவல்களுக்கு நன்றி லோகநாதன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.